கொண்டு வந்து தலைமையில் உட்கார வைத்துக் கொண்டார். தானம், தர்மம், கம்பீரம் எல்லாவற்றிலும் உன் வம்சம் மிகவும் உயர்ந்ததாயிற்று. மருமகனுக்கு தந்த சீர்வரிசை இந்த தோலாடை, சாம்பல், சுடுகாடு, இந்த ஓடு இவைதானே. உன்னை கைப்பிடித்த வேளை என் கணவனை பிச்சைக்காரனாக்கி விட்டாயேடி. இதோ பார், என்னை எது வேண்டுமானாலும் சொல், ஆனால் சிவனிந்தையை மட்டும் நான் பொறுக்கவே மாட்டேன். ஐயோ, இங்கே தீயில் விழுந்த உயிரை போக்கிக் கொள்ள அக்கனை கொண்டமும் இல்லை, யாரும் யாகமும் நடத்தவில்லை. நீங்கள் சும்மாருங்கள் சுவாமி. இவள் வார்த்தைகளை எத்தனை நாள் தான் பொறுத்துக் கொண்டிருப்பது? உங்கள் எதிரிலேயே என்னை திக்கு திசை இல்லாதவள் என்று சொல்லிவிட்டாள் அல்லவா? அதை கேட்டுக்கொண்டு நான் சும்மா இருக்க வேண்டுமா? சும்மா இராவிட்டால் ஓடேன். ஓடுவதுதானே உன் சுபாவம். ஓடுகாலி. சும்மா இருங்கள் சுவாமி. இந்த சிவனிந்தனையை நான் பொறுக்கவே மாட்டேன். என்னையும் என் மக்களையும் கண்டு வயிறறியும் இவள் தன் மக்களை தானே தின்னுவது போல் கங்கையில் பிறக்கும் மீன்களை தின்னும் சம்பளவர் குலத்தில் பிறக்கட்டும். இது தங்கள் மேல் ஆணை.